10 நிமிடத்தில் 10 சுவாரஸ்யமான 10 கேள்விகள் தெரிந்து கொள்வோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 1. கடவுள் முருகன் வேலை யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்? ஏ. சிவன், பி. சனி பகவான், சி. பார்வதி, டி. பிரம்மன். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி. பார்வதி. இதை பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். சூரபத்மன் ஒரு கட்டத்தில் அளவு கடந்து இனி தாங்க முடியாது என்ற நிலைமை உண்டாயிற்று. தேவர்கள் எல்லோரும் கூடி சிவபெருமானை சரணடைந்தனர். குமாரனே, நீ விரைந்து சென்று சூரநாதியரை வென்று தேவர்களுக்கு வாழ்வு தருக என்று ஆணை மொழிந்தார். பிறகு சிவபெருமான் தனது அம்சமான 11 ருத்ரர்களின் அம்சத்திலிருந்து 11 ஆயுதங்களை அளித்தார். பிறகு பார்வதியிடம் உன் சார்பாக முருகனுக்கு ஆயுதம் ஒன்றை வழங்குக என்றார். பகைவரை எளிதில் அழித்து வெற்றி பெற வேலாயுதத்தை படைத்து முருகனிடம் அளித்தார் பார்வதி. அன்னை பராசக்தியிடம் முருகன் வேலாயுதத்தை பெற்ற நிகழ்வை சிக்கலில் வேல்வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்பது பழமொழி. முருகன் பார்வதியின் அன்னையிடம் இருந்து தெய்வீக வேள்வியை பெற்ற நிகழ்வை ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவாக கொண்டாடுகிறது. கேள்வி எண் 2. மருது சகோதரர்களை பற்றிய திரைப்படத்தின் பெயர்? ஏ. தூக்கு தூக்கி, பி. மலைக்கல்லன், சி. சிவகங்கை சீமை, டி. மனோகரா. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி. சிவகங்கை சீமை. இதை பற்றிய மேலும் சில சிறப்பு தகவல்கள். விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குடி அருகே முக்குளம் என்ற கிராமத்தில் பிறந்த மருது சகோதரர்களின் பெயர்கள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது. அவர்கள் மூக்கையா பழனியப்பன் சேர்வை மற்றும் பொன்னாத்தாள் என்ற ஆனந்தாயி ஆகியோரின் மகன்கள். பெரிய மருது டிசம்பர் 15, 1748 பிறந்தார் மற்றும் சின்ன மருது ஏப்ரல் 20, 1753 பிறந்தார். வாள், ஈட்டி, துப்பாக்கி மற்றும் வளரி போன்ற பல்வேறு ஆயுதங்களை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் பயன்படுத்துவது என்பதையும் அவர்கள் கற்றுக்கொண்டனர். 1801 ஆண்டில் சோழபுரத்தில் ஒரு பெரிய ஆங்கிலேயர் படையால் சூழப்பட்டு கடுமையான போருக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் திருப்பத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அக்டோபர் 24 தூக்கிலிடப்பட்டனர். அவர்களது உடல்கள் காளையார் கோவில் அருகே அடக்கம் செய்யப்பட்டது. இவர்களுக்கு 2004 ஆண்டு தபால் தலை அச்சிடப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. கேள்வி எண் 3. முதற் சங்க காலத்திய முக்கிய நூல் எது? ஏ. தொல்காப்பியம், பி. யாப்பெருங்கலம், சி. அகத்தியம், டி. பூதபுராணம். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி. அகத்தியம். இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். அகத்தியன் இயற்றிய நூல் அகத்தியம். முச்சங்க வரலாற்றில் வரும் நூல். அகத்தியம் 12,000 நூற்பாக்களை கொண்டிருந்தது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அரசியல், அமைச்சியல், பார்ப்பனவியல், சோதிடவியல் முதலான இயல்களை அகத்தியம் கொண்டிருந்தது. கேள்வி எண் 4. இந்தோ சாரசெனிக் என்பது ஒரு ஏ. சிற்பக்கலை, பி. சமையற்கலை, சி. ஓவியக்கலை, டி. கட்டிடக்கலை. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. கட்டிடக்கலை. இதை பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள்.
இந்தோ சாரசெனிக் என்பது 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரித்தானிய பேரரசில், குறிப்பாக பிரித்தானிய இந்தியாவிலும் சுதேச சமஸ்தானங்களில் பொது மற்றும் அரசு கட்டிடங்களை கட்ட பிரித்தானிய கட்டிடக்கலைஞர் பயன்படுத்தப்பட்டனர். இவர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகள் இந்தியாவின் நுழைவாயில், மும்பையில் உள்ள தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல், தெற்கு ரயில்வே தலைமையகம் சென்னை, மைசூர் அரண்மனை. கேள்வி எண் 5. நாணயங்களில் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் என்று குறிப்பிட்டு கொண்டவர் யார்? ஏ. தைமூர், பி. முகமது கோரி, சி. அலாவுதீன் கில்ஜி, டி. கியாசுதீன் துக்ளக். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி. அலாவுதீன் கில்ஜி. இதை பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். அலாவுதீன் கில்ஜி தனது மாமனாரை கொலை செய்து டெல்லியில் தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்தினார். அலாவுதீன் கில்ஜி டெல்லியின் சுல்தானாக ஆனார் மற்றும் இந்தியாவில் பல்வேறு ராஜ்யங்களை இணைக்க தொடங்கினார். இவரது காலத்தில் இருமொழி நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவரது வாழ்க்கையின் கடைசி ஆண்டுகளில் அலாவுதீன் ஒரு நோயால் அவதிப்பட்டார் மற்றும் நிர்வாக பொறுப்பை மாலிக் கபூரிடம் ஒப்படைத்தார். கேள்வி எண் 6. இந்தியாவின் ஒரே குமுறும் எரிமலை எந்த தீவில் உள்ளது? ஏ. பாரன் தீவு, பி. ஃபைலோமில்லோ தீவு, சி. கிரேட் நிக்கோபார் தீவு, டி. மூன்றும் இல்லை. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் ஏ. பாரன் தீவு. இதை பற்றிய மேலும் சில தகவல்கள். இது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ளது. இது சாம்பல் மற்றும் எரிமலை குழம்பினால் ஆனது. இது தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. இது ஸ்கூபா டைவிங்கிற்கு ஏற்றது மற்றும் இது பல வகையான நீர்வாழ் உயிரினங்களின் இருப்பிடம் ஆகும். கேள்வி எண் 7. முதல் இந்தியா பாகிஸ்தான் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஏ. 1950, பி. 1949, சி. 1948, டி. 1947. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. 1947. இதை பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். அக்டோபர் 1947இல் காஷ்மீர் மற்றும் ஜம்மு சமஸ்தானத்தின் மகாராஜா இந்தியாவுடன் இணைவார் என்று பாகிஸ்தான் பயந்தபோது இந்த போர் தொடங்கியது. இந்த போர் முதல் காஷ்மீர் போர் என்றும் அழைக்கப்பட்டது. கேள்வி எண் 8. பனி போர்த்திய இமாலய சிகரங்களை தொட்டு நிற்கும் நாடு எது? ஏ. சீனா, பி. பூட்டான், சி. திபெத், டி. நேபாளம். உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் பி. பூட்டான். இதை பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இமயமலையானது நேபாளம், சீனா, பாகிஸ்தான், பூட்டான் மற்றும் இந்தியா ஆகிய 5 நாடுகளை கடந்து செல்கிறது. மலைத்தொடரின் பெயர் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. பனியின் உறைவிடம் என்பது பொருள்படும். சமஸ்கிருதத்தில் ஹிமா என்றால் பனி, அதாவது குளிர். ஆலயா என்றால் குடியிருப்பு அல்லது வீடு. அவை இப்போது இமயமலை என்று அழைக்கப்படுகின்றன. கேள்வி எண் 9. டெஸ்ட் போட்டிகளில் சச்சின் அடித்த முதல் சதம் எந்த நாட்டிற்கு எதிரானது? ஏ. ஆஸ்திரேலியா, பி. மேற்கு இந்திய தீவுகள், சி. இங்கிலாந்து, டி. இலங்கை. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் சி. இங்கிலாந்து. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். சச்சின் டெண்டுல்கர் நவம்பர் 15, 1989 அன்று
பாகிஸ்தானுக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறிமுகமானார். மாஸ்டர் பிளாஸ்டர் என்று அழைக்கப்பட்டார். சர்வதேச அளவில் 100 சதங்கள் அடித்த முதல் வீரர் இவர்தான். ஒரு நாள் கிரிக்கெட்டில் 200 ரன்கள் எடுத்த முதல் வீரர் இவர்தான். 1992இல் 3ஆம் நடுவரால் அவுட் செய்யப்பட்ட முதல் சர்வதேச பேட்ஸ்மேன் இவர்தான். 2014இல் பாரத ரத்னா விருது பெற்ற இளையவர் மற்றும் முதல் விளையாட்டு வீரர் ஆவார். கேள்வி எண் 10. முயிசுதீன் முகமது பின்ஷா என்பது யாருடைய மற்றொரு பெயர்? ஏ. பாபர், பி. அலாவுதீன் கில்ஜி, சி. முகமது கஜினி, டி. முகமது கோரி. உங்களுக்கான நேரம் துவங்குகிறது. இதற்கான சரியான பதில் டி. முகமது கோரி. இது பற்றிய மேலும் சிறப்பு தகவல்கள். இவர் படையெடுப்புகளில் முக்கியமானது பஞ்சாப் படையெடுப்பு. 1179இல் முகமது பெசாவரை கைப்பற்றினார். ஆப்கானிய அமீர்களுக்கு கடுமையான தண்டனைகளை முகமது கொடுத்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதன் தொடர்ச்சி நாளை வெளிவரும்.